Hi guys, நான் தான் உங்கள் Austrian pilot. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பைக் பற்றியோ பைக் அக்சசரிஸ் பற்றியோ இல்லை, நீங்கள் தமிழில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா Tellivibe Maxன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேஜெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி நம்ம இதை வந்து உங்களுக்கெல்லாம் காட்டலாம். ஏன்னா கம்மி ரேட்டில் வந்துட்டு ஒரு ரெட்ரோ 90's கிட்டு டிவி மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதோட ஃபியூச்சர்ஸு அப்புறமா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா 90's கிட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் வந்து இதை நான் நேற்று நைட்டு ஒரு 11 o'clock ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் 8:30க்கே வீட்டுக்கு வந்துடுச்சு. ஒன் டே டெலிவரி தான். சரிங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 664. ஆனால் பேக்கேஜில் 3000 போட்டிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்டு சவுண்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வெளியே எங்கன்னா கேம்ப் பண்ணும்போதோ இது சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. Take you home with me. ஓகே, பார்த்துக்கோங்க. XECH அது என்ன எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, பட் Tellivibe Max போட்டிருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் இன்டு எ 90's ரெக்டோ டிவி வித் ஸ்பீக்கர். ஓகேங்களா? அண்ட் இதில் ஸ்பெக்ஸ் எல்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆடியோ சிங்க் டெக்னாலஜி இருக்குது, 3D ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டமு, எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறமா வந்து அட்வான்ஸ் சிப்செட்டு, ஈஸி கேரி, லார்ஜ் 40mm டிரைவர்ஸு, ஒயர்லெஸ் கனெக்ஷன், அதான் ப்ளூடூத் வைஃபை சிம்பிளில் போட்டிருக்கானுங்க. அப்புறமா 6 hours ப்ளே டைம் போட்டிருக்கான். அப்புறம் ரெட்ரோ டிசைனு, இதில் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம், USB பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ப்ளஸ் இதில் FM ரேடியோவும் இருக்குது. ஃபோன் சைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 6.5. அந்த iPhone 5 பார்த்துருக்கீங்க, iPhone 4லாம் இதில் போட முடியாது. பட் அது அபவ் தட் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பின்னாடி அதே டிசைன் தான். அப்புறமா இதில் என்னென்ன இருக்குது பார்த்துக்கோங்க. ப்ளூடூத் 5.0, அப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்கான், ப்ளூடூத் ப்ரொஃபைலு, அந்த 5 watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் 5 watt மாதிரியே கேட்காது உங்களுக்கு. இது 10 wattsக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது சைஸு. டிரைவர் சைஸ் 40mm, பட் வாட்ஸ் வந்து 5 watts தான். ஆனால் சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. அப்புறமா ப்ளே டைமு மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரஞ்சு ஆர்டர் பண்ணேன், பட் எனக்கு வந்து ஒயிட் அண்ட் ஃப்ரெஷ் பீச் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்குது தான். வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 380 தான். வேறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3299 போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து 664 கிடைக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB ஒயர் ஃபில் கொடுக்குறாங்க. அதிலே சார்ஜிங் USB மைக்ரோ USB இருக்குது. ப்ளஸ் வந்து அதிலே வந்து ஆக்ஸ் கேபிளும் இருக்குது. இன்டர்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒரே இதில் வர மாதிரி சூப்பரில். ரெண்டுமே ஒன்றா வரும். சைடில் வச்சிடலாம். இதுதான் ஸ்பீக்கர். இதுதான் சைடில் வைக்கலாம். கவரில் எடுத்துகிட்டு காட்டுறேன். இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர் மேனுவல், கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியோவுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்புறமா உள்ளே வேறு என்னென்ன மோட்ஸ் எல்லாம் இருக்குன்னு, அண்டு வாரண்ட்டி கார்டு. இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வாரண்ட்டி ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறமா அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. ஐ மசாஜர்லாம் கூட இருக்குது உங்களுக்கு கார்டு. இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்துடுவோம். ஓகே, நம்ம கவர்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது தான் நம்ம 90's கிட்டோட டிவி ஸ்டைலில் வரும். இது ஆன்டினா கூட இருக்குது. இதில் FMக்காக ஆன்டினா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கேரி பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது ஆன்டினா கீழே இந்த மாதிரி அப்படியே பிடிச்சின்னு சுற்றலான்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது. 5 watt ஸ்பீக்கர், பட்டு 5 watts மாதிரி ஃபீல் ஆகல. அது இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, இது பென்ட்ரைவ் போடுறதுக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மெமரி கார்டு போடுற ஃபீச்சர் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாப் கொடுத்துருப்பாங்க டர்ன் பண்ணுற மாதிரி. பட் இது வந்து ஜஸ்ட்டு ஷோக்காக தான்.
இது வந்து நம்ம எதுவுமே யூஸ் கிடையாது அதில், சும்மா ஷோக்காக. பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்குறாங்க இதுங்களா, மோடு பட்டனு. இது வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு, இது ப்ரீவியஸ் ட்ராக்கு, இது அப்புறம் ப்ளே அண்ட் பாஸ். இது ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும், இது ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் ஆகும். இது மோட்ஸு, என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணிருப்பாங்க. Bluetooth mode. இன்னும் பவர் ஆகுது பார்த்தீங்களா சவுண்டு. நெக்ஸ்ட்டு எம் மோடு எடுத்துகிறேன். FM mode. இது எஃப்எம் மோடு. திருப்பி நான் மோடு எடுத்துகிறேன். AUX mode. அதான் ஆக்ஸ் மோடு. திருப்பி நான் ப்ளூடூத் மோடு போயிடலாம். Bluetooth mode. ஓகேங்களா. இப்போ வந்து இதில் நான் ஃபோன் அட்டாச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஃபோன் எடுத்தாச்சு. நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டா போதும். அதுதான், அது போய் உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிட்டு உட்காந்துரும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரூமை கொஞ்சம் இருட்டாக்கிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வியூ செம்மையாக இருக்கும். என்னால் ரொம்ப இருட்டாக்க முடியல, ஆனாலும் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 1 செகண்ட். இது வந்து ஓகே, சவுண்ட் செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஃபோன் ஸ்பீக்கர்லேருந்து வருது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக இது வந்து ஃபோன் ஸ்பீக்கர். இப்போ நான் ப்ளூடூத் அதே கனெக்ட் பண்ணிவிட்டு இதே சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்க வைக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே வீடியோவை எப்படி இருக்குன்னு கேளுங்க. வால்யூம் ஏற்றுறேன். Here's to Hotel Transylvania! Johnny worked so hard to make this extra special. Fire! Oh, that's not good. Okay, thank you, dear son-in-law. I ruined everything. Johnny, what are you... ஸ்பீக்கர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து அப்படியே அவன் சொல்கிற மாதிரி 3D சரவுண்டில் தான் இதுவும் கேட்குது. அதுவும் பாருங்கள், லுக்கு பாருங்களேன். இப்போ நான் வைக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. லாக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. லாக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அப்படியே அது டிவி மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம சாங் ப்ளே பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த ஹோட்டல்து டிரான்சில்வேனியா அது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதில் நான் பட்டன் மேலே இருக்கிறதுல பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் டச் பண்ணல. மேலே இருக்கிற பட்டன்லேயே நெக்ஸ்ட் சாங்கு. ஓகேங்களா, அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் சாங் பட்டன் நீங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் வால்யூம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து இந்த கேட்ஜெட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு நான் வந்து இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒயிட் அண்ட் பீச், ஆரஞ்சை விட. பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசானில் 1 டே டெலிவரி தான் என் ஏரியாவுக்கு. பட் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் வேறு வச்சிருக்கனால 1 டே வந்துச்சு. நைட் 11 o'clock ஆர்டர் பண்ணது, மார்னிங் 8:30க்கு நான் வந்து பார்த்துக்கோங்களேன். அண்டு நான் இன்னும் இது வந்து ப்ராப்பராக இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. ஆனாலும் இன்னும் சார்ஜும் போடலை. அதில் போட்டுருந்தது வாங்கினோடனே 4 hours சார்ஜ் பண்ணேன். பட் நான் சார்ஜ் போடல. உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யாருன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வேணும் அப்படின்னா. இப்போ நம்ம எங்கன்னா போய்ட்டு பார்ட்டி பண்ணணுன்னா கூட இது நடுவில் வச்சிடலாம். நம்ம ஒன்றும் ஃபோன் இதில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபோன் நம்ம வந்து 10 meters தள்ளி வச்சிருந்தா கூட நார்மல் ப்ளூடூத் மாதிரி தான். அதை 10 meters வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ ஸ்டாண்டாக இல்லாமல் வெறும் ஸ்பீக்கரை மட்டும் டேபிள் மேலே வச்சுட்டு ஃபோனை தூரமாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது ப்ராடக்ட். அதுவும் 664 வருதுன்னா, ஏன்னா போட்டு மற்ற பிராண்ட்லாம் எடுத்திங்கன்னா காஸ்ட்லியாக போகும் அந்த ஸ்டோனெல்லாம். ஸோ இது வந்து கம்மி ரேட்டில் பயங்கரமான சவுண்டு, அந்த டெரபிள் பேஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. ரொம்ப ஓவராக கரலாம் எரிச்சலாக ஏற்றும் பார்த்தீங்களா? இந்த லோக்கல் பிராண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த லைட்டெல்லாம் எரியும். அது பேர் என்னென்ன புரியாது.
பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து ப்ராப்பராக எல்லாமே பேலன்ஸ்டாக கொடுத்துருக்கான். அதுவும் நம்ம பின்னாடி ஸ்பீக்கர் ஃபயர் ஆகுதுனால அது போய் எதிர்வொலி அடித்து நம்மளுக்கு 3D எஃபெக்ட் அவங்க சொல்கிற மாதிரி அதேமாரி தான் இது கேட்குது. பயங்கரமாக இருக்குது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். என்னடா இது பைக் கண்டென்ட் போடாமல் இது போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த 90's கிட்ஸான சேர்த்ததெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து வாங்கணுன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சக்திமான் ரிட்டன் வருது, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து 90's கிட்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நான் எப்பவுமே சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது வந்து இது மாட்டிச்சு என் கண்ணுக்கு. அண்டு குவாலிட்டி வைஸ் கூட சொல்ல போனால் சூப்பராக இருக்குது. ஒரு 600 ரூபா அது மாதிரியே இருக்காது. அவன் சொல்கிற மாதிரி ஒரு 1500 2000 ருபீஸ் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் இது. வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்குனால நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா? இதோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட் இருக்கிற பாபி. டேக் கேர், பாய். திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன். வந்த வழிய பார்த்து கிளம்பு, கிளம்பு கிளம்பு, அந்த காட்சி கிளம்பு கிளம்பு.